உங்கள் வீட்டு தலைவாசற்படியை நீங்கள் மிதிக்கிறீர்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதை பார்த்த பிறகு வாசற்படியை மிதித்தால் என்ன ஆகும் என்பதை நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு மாலை நேரம் மழை பெய்து நின்ற பிறகு வீட்டு வாசலில் ஈரமான மண் வாசனை பரவியிருந்தது. சிறுவன் கார்த்திக் அவசரமாக வீட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் பாட்டி திடீரென்று சொன்னாள், "ஏ கார்த்திக், வாசல் படியை மிதிக்காதடா." கார்த்திக் சிரித்தான். "பாட்டி, இது வெறும் மரம்தானே, இத மிதிச்சா என்ன ஆகும்?" என்றான். பாட்டி மெதுவாக சிரித்தாள். "அது வெறும் மரம் இல்லைப்பா, அந்த வாசற்படியில் ஒரு ரகசியம் இருக்கு" என்று சொல்லி கதையை ஆரம்பித்தாள். பல 1000 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் சிவபெருமான் கடும் கோபத்தில் அசுரர்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்தாராம். அந்த நேரத்தில் சிவபெருமானின் நெற்றியிலிருந்து ஒரு வியர்வை துளி பூமியில் விழுந்தது. அந்த ஒரு துளியிலிருந்து பயங்கரமான ஒரு பூதம் உருவானதாம். அவன் அளவில்லாத பசியுடன் இருந்தான். "இந்த உலகத்தையே விழுங்கி விடுவேன்" என்று கர்ஜித்தான். அவனுடைய கொடூரத்தை பார்த்த தேவர்கள் எல்லாம் பயந்தார்கள். உடனே பிரம்மா உட்பட 45 தேவர்கள் சேர்ந்து அந்த பூதத்தை கீழே தள்ளி அமுக்கி பிடித்தார்கள். அப்படி பூமியில் படுக்க வைத்து அடக்கப்பட்ட உருவம்தான் வாஸ்து புருஷர். அவருடைய தலை ஒரு திசையிலும் கால்கள் இன்னொரு திசையிலும் இருந்தாலும் அவருடைய வாயும் மூச்சும் நம்ம வீட்டு வாசற்படியில்தான் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. அதனால் வீட்டின் வாசர் நிலைப்படியை மிதித்தால் அந்த பூதத்துக்கு வலிக்கும். அதனால் வீட்டில் நிம்மதி இருக்காது, நோய்தான் மிஞ்சும். அதனால்தான் வாசல் படியை மிதிக்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்வாங்க என்றாள் பாட்டி. அது மட்டும் இல்லப்பா, வீட்டின் வாசலில் மகாலட்சுமியும் குலதெய்வமும் வாசம் செய்கிறார்கள். அதனால்தான் வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வணங்குறோம். கார்த்திக் அதிர்ச்சியுடன் வாசல் படியை பார்த்தான். அவன் மெதுவாக கைகளை கூப்பி வணங்கினான். அந்த நாளிலிருந்து அவன் வீட்டுக்குள் வரும்போதெல்லாம் வாசல் படியை மரியாதையுடன் தாண்டி சென்றான். வாசல் என்பது வெறும் கதவில்லை, அது வீட்டின் தெய்வ வாசல். ஓம் நம சிவாயா. இதை அனைவரும் தெரிந்து கொள்ள பகிருங்கள்.